ஹலோ வியூவர்ஸ், ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறேன். நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க, ஓகேவா? ஒருத்தர் 50,000 மாசம் சம்பாதிக்கிறாரு. ஆனா அவருக்கு 15 லட்சம் கடன் இருக்கு. இவர் எப்படி இந்த பெரிய கடன்ல இருந்து வெளியே வர முடியாதுன்னு தான் நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற இந்த 5 ட்ரிக்ஸை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த கடனை ஈஸியா உங்களால தீர்க்க முடியும். ஒரு சின்ன வார்னிங் கொடுக்குறேன், கேட்டுக்கோங்க. இந்த ஐடியாஸ்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா 90% பேரு இதை தெரிஞ்சிருந்தாலும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? கடன்கிறது வெறும் காசு மேட்டர் இல்ல, அது ஒரு மைண்ட் கேம். உங்க மனசை நீங்க கரெக்டா ட்ரெயின் பண்ணலன்னா எத்தனை டிப்ஸ் சொன்னாலும் வேலைக்கு ஆகாது. ரெடியா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது விதி என்னன்னா 60-20-20 ரூல். ஃபர்ஸ்ட் அண்ட் ரொம்ப முக்கியமான மேட்டர் இதுதான். உங்க காசை கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி கரெக்டா கணக்கு பண்ணி பாத்துக்கிறது. நிறைய பேர் 50-30-20 ரூல் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்போ 2025ல அதெல்லாம் செட் ஆகாது. ஏன்? இப்போ வீட்டு வாடகை, அரிசி பருப்பு, டாக்டர் செலவுன்னு எல்லாமே ஏறி போச்சு. கடனுக்கான வட்டியும் ஏறி போச்சு. அதனால நான் சொல்ற புது ரூல், செம ரூல் இது. 60-20-20 ரூல். 60% உங்க சம்பளத்துல 60% அடிப்படை செலவுகளுக்கு ஒதுக்குங்க. அதாவது வாடகை, சாப்பாடு, பஸ், ட்ரெயின் செலவு, மெடிக்கல் செலவு, இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்ததா இருக்கிற 20% உங்க கடனை அடைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுங்க. அதாவது இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பில், இதெல்லாம் இதுல தான் வரும். மீதி இருக்கிற 20% உங்க எதிர்காலத்துக்கு, அதாவது சேமிப்புக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுங்க. ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. நீங்க மாசம் 50,000 சம்பாதிக்கிறீங்கன்னா 30,000 பேசிக் செலவுகளுக்கு வச்சுக்கோங்க. 10,000 கடனை அடைக்கிறதுக்கும் 10,000 சேமிப்புக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒதுக்கிக்கோங்க. இந்த சிம்பிள் பிளானை வெறும் 6 மாசம் கரெக்டா ஃபாலோ பண்ணி பாருங்க, என்ன நடக்குதுன்னு. உங்க எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்ல நல்ல காசு சேர்ந்திருக்கும். அதே சமயம் உங்க கடன் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிருக்கும். சும்மா சாதாரணமா தெரியலாம், ஆனா இதோட ரிசல்ட் வேற லெவல். ரெண்டாவது டெக்னிக் என்னன்னா கடனை டீல் பண்ற டெக்னிக். அதாவது இதுல 2 டைப் இருக்கு. ஒன்னு டெப்ட் ஸ்னோபால் மெத்தட், இன்னொன்னு டெப்ட் அவலாஞ்சி மெத்தட். இப்போ டெப்ட் ஸ்னோபால் மெத்தட்னா என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு மைண்ட் கேம் வின்னிங். இந்த மெத்தட்ல நீங்க சின்ன சின்ன கடன்களை முதல்ல அடைக்கணும். உதாரணத்துக்கு நீங்க 10,000 கிரெடிட் கார்டு கடன், 25,000 பர்சனல் லோன், 50,000 பைக் லோன் உங்களுக்கு இருந்தா முதல்ல அந்த 10,000 கடனை கட்டி முடிச்சிருங்க. எதுக்காக இப்படி? ஒவ்வொரு தடவையும் ஒரு கடனை கட்டி முடிக்கும் போது உங்க மைண்ட்ல இருக்கிற டோபமைன் அதிகமா சுரக்கும். அதாவது உங்களோட மகிழ்ச்சி ஹார்மோன் அதிகமா சுரக்கும். இது உங்களை பூஸ்ட் பண்ணும், மோட்டிவேட் பண்ணும். இன்னும் சீக்கிரமா நம்ம அடுத்த கடனை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மோட்டிவேஷனா உங்களுக்கு அமையும். ரெண்டாவது இருக்கிற மெத்தட் என்னன்னா டெப்ட் அவலாஞ்சி மெத்தட். இது ஒரு பணத்தை மிச்சப்படுத்துற மேட்டர். இந்த மெத்தட்ல நீங்க அதிக வட்டி இருக்கிற கடன்களை முதல்ல அடைக்கணும். உதாரணத்துக்கு 24% வட்டி இருக்கிற கிரெடிட் கார்டு கடன், 12% வட்டி இருக்கிற பர்சனல் லோன் இருந்தா முதல்ல 24% வட்டி இருக்கிற கிரெடிட் கார்டு கடனை முழுசா கட்டி முடிங்க. ஏன் இப்படி? அதிக வட்டி இருக்கிற கடனை முதல்ல நீங்க முடிச்சீங்கன்னா நீங்க மொத்தமா கட்ட வேண்டிய வட்டி ரொம்ப குறையும். இது உங்க காசை மிச்சப்படுத்தும். சரி, உதாரணத்துக்கு ஒரு சின்ன கணக்கு பார்ப்போம். உங்களுக்கு 2 கடன் இருக்கு. கடன் 1, கடன் 2. கடன் 1ல 50,000 நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு 24% வட்டி கட்டுறீங்க. கடன் 2ல 1 லட்சம் கடன் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு 12 லட்சம் வட்டி கட்டுறீங்க. நீங்க ஸ்னோபால் மெத்தட்ல போனா 50,000 கடனை முதல்ல முடிச்சு வருஷத்துக்கு 12,000 வரைக்கும் வட்டி செலவை மிச்சப்படுத்தலாம். எது பெஸ்ட்? இது உங்களோட மைண்ட் செட்டையும் உங்க கோலையும் பொறுத்தது. உடனடியாக உங்களுக்கு ஒரு பூஸ்ட் வேணும்னா நீங்க டெப்ட் ஸ்னோபால் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நிறைய காசை மிச்சப்படுத்தணும்னா டெப்ட் அவலாஞ்சி மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். உங்க சிச்சுவேஷனுக்கு எது கரெக்டா இருக்குமோ அதை செலக்ட் பண்ணுங்க. மூணாவது ட்ரிக் என்னன்னா பேங்க்ல நம்ம கட்டுற வட்டியை எப்படி குறைக்கிறது. இதுக்கு நீங்க 3 விதமான டைப் இதுல இருக்கு. முதலாவது குறைந்த இஎம்ஐ. இஎம்ஐ கம்மியா இருக்குன்னு சொல்லி லோன் பீரியடை ரொம்ப வருஷத்துக்கு இழுத்து விட்டு அதிக வட்டி கட்ட வைப்பாங்க. சோ அதுல இருந்து நீங்க முதல்ல தப்பிக்கணும். ரெண்டாவது மறைமுக செலவு ட்ரிக். 0 ப்ராசஸிங் ஃபீஸ் இல்ல நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்னு சொல்லி கண்ணுக்கு தெரியாத சில சார்ஜஸ் போட்டுருவாங்க. மூணாவதா லோன் டோப்பிங். ஒரு லோன் முடிஞ்சு வர்றதுக்குள்ளேயே இன்னொரு லோன் வேணுமான்னு கேட்டு உங்களை திரும்பவும் கடன் சுழற்சியில மாட்ட வைப்பாங்க. இதுல இருந்து எப்படி நாம வெளியே வர்றது? இஎம்ஐயை ஏத்துங்க. உங்க இஎம்ஐ பணத்தை ஒரு 10% எக்ஸ்ட்ரா கட்டுங்க. இது உங்க லோன் பீரியடை 30% வரைக்கும் குறைக்கலாம். உதாரணத்துக்கு 5 லட்சம் லோன் 5 வருஷம் 12% வட்டிக்கு மாச இஎம்ஐ 11,122னா நீங்க 13,000 கட்டுனா உங்க லோன் வெறும் 3.5 வருஷத்திலேயே முடிஞ்சிடும். இதுல நீங்க 1.02 லட்சம் வரைக்கும் வட்டியை மிச்சப்படுத்தலாம். ரெண்டாவது, தைரியமா உங்க பேங்க் மேனேஜர் கிட்ட போய் வட்டியை குறைக்க முடியுமான்னு கேளுங்க. சில நேரம் அவங்க சலுகை கொடுக்க சான்ஸ் இருக்கு. மூணாவதா பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர். அதிக வட்டி இருக்கிற கடன், உதாரணத்துக்கு 18% வட்டி கிரெடிட் கார்டு கடன், கம்மியான வட்டி இருக்கிற பர்சனல் லோனுக்கு, அதாவது 9% வட்டி இருக்கிற பர்சனல் லோனுக்கு மாத்திடுங்க. ஒரு ரகசியம் சொல்றேன். நீங்க பேங்க் காரங்க கிட்ட நான் என் கடனை சீக்கிரமா கட்டி முடிக்க போறேன்னு உறுதியா சொன்னீங்கன்னா அவங்களே சில ஆஃபர்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்ததா என்ன ட்ரிக் பார்க்கலாம்னா
சைட் ஹசில், அதாவது சைடில் ஏதாவது சம்பாதிக்கிறது. நீங்கள் வந்து உங்களுக்கு மாதம் 10,000 இல்லை 5,000 எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் சில மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணலாம். யூடியூப்ல ஏதாவது காசு சம்பாதிக்கலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுமா, அதை பற்றி வீடியோ போடுங்க. சமையல் டிப்ஸ், டெக்னாலஜி மேட்டர்ஸ், புக் சுருக்கங்கள்னு எதுவாக வேணா இருக்கலாம். கேன்வா டெம்ப்ளேட்ஸ் விற்கிறது, இல்லை ஃப்ரீலான்சிங், உங்களோட எழுதுற திறமை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாலேஜ், இல்லை வேற ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா ஆன்லைனில் ஃப்ரீலான்சிங் வேலைகள் எடுக்கலாம். 6வது மேட்டர் என்னன்னா மைண்ட் பவர். இது ஒரு புதுவிதமான பார்வை, உங்க மனசை மாத்துறது. ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா 68% கடன் பிரச்சனைகள் எமோஷனலா எடுத்த முடிவுகள்ல இருந்து தான் வருதுன்னு சொல்றாங்க. கடன் உங்க பர்ஸ்ல இல்ல, அது உங்க மனசுல தான் இருக்கு. இந்த 3 மைண்ட் பவர் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. முதலாவதா 48 மணி நேர ரூல். உங்களுக்கு ஒரு புது பொருள் வாங்கணும்னு ஆசை வந்தா இல்ல கடன் வாங்கணும்னு தோணுச்சுன்னா உடனே முடிவெடுக்காதீங்க. 48 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. இந்த கேப்ல அந்த பொருள் உண்மையிலேயே தேவையானு திரும்ப திரும்ப யோசிப்பீங்க. நிறைய தேவைகள் இந்த 48 மணி நேரத்துல காணாம போயிடும். நெக்ஸ்ட், விஷுவலைசேஷன். தினமும் காலையில எழுந்ததும் நான் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்றேன்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கண் முன்னாடி கொண்டு வாங்க. உங்க கடன் ரசீதுகளை எரிச்சதா இல்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நிறைய காசு இருக்கிறதா கற்பனை பண்ணுங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி கற்பனை பண்றது வெற்றி சான்ஸை 42% ஏத்துமா. 3வதா ஃபைனான்சியல் ஃபாஸ்டிங். வாரத்துல ஒரு நாள் இல்ல மாசத்துல ஒரு நாள் காசு செலவு பண்ணாத நாள்னு வச்சுக்கோங்க. அந்த நாள்ல அத்தியாவசிய செலவுகளை தவிர வேற எதுக்கும் காசு செலவு பண்ணாதீங்க. இது உங்க செலவு பண்ற பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ண உதவும். இது உண்மைதான். நீங்க உங்க மனசை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்க கடனையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்.